நடிப்பு அரக்கன். விஜய் டிவிக்கும் எனக்கும் மினிமம் ஒரு 10 இயர்ஸ் பாண்ட் இருக்குண்ணா. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் 4 வர ஷோஸோ, அதில் வர இந்த சூப்பர் சிங்கரோ, ஜோடி நம்பர் 1ஓ, இல்லை அடுத்த பிரபுதேவாவா அந்த மாதிரி ஷோஸோ, இந்த மாதிரி நிறைய ஷோஸ், குக்வித் கோமாளி, அதுக்கப்புறம் பிக் பாஸ், இந்த மாதிரி நிறைய ஷோஸ். நீ நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஷோஸ் வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள். ஓகே, ஆனால் பர்சனலாக இப்போ ரீசெண்டாக பிக் பாஸோட லாஸ்ட் 2 சீசன்ல இருந்தே எனக்கு பிடிக்கல உள்ள வர கண்டஸ்டன்ஸ் வச்சு. ஓகே, இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, திவாகர் உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி வினோத், மாகாப்பானா, அதுக்கப்புறம் புகழ், இவங்கெல்லாம் சேர்ந்து நான் அடிச்சு இது பண்ணாங்கன்னு. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ நடக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கமிஷன் ஆஃபீஸ் போயிருக்காரு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் விஷயமா அவங்களுக்கு சரி கூப்பிட்டு போய் இவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க கூட, ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு தோல்ல கை போட்டு, இந்த மாதிரி வந்து இத்தனை நாள் அவன் புருஷன் கூட தான் இருந்த, ஒரு நாள் ஏன் கூட இரு அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியும், அதனாலதான் சண்டை ஸ்டார்ட் ஆன மாதிரியும் ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அவரு கேட்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஓகே, பிக் பாஸே நிறைய வாட்டி பார்த்துட்டேன். தேவையில்லாம நிறைய லூஸ் ஸ்டாக் விட்டு தேவையில்லாம அவருக்கு போன வாட்டி தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பேசுறது தப்பு, இல்ல பேக் ஃபைர் நிறைய நடந்திருக்குன்னு. பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அதுக்கப்புறமும் அவர் ரிப்பீட் பண்ணாரு, இந்த மாதிரி பேசுறதுல ஒரு ஐடியாலஜில இருந்து அவர் வெளியே வர மாதிரி தெரியல. ஸோ அதுலயே ஷோஸுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும், டிவி ஷோக்கு அதில் யாரு காசு பண்றாங்க, யார் யார் வரணும்னு யார் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த டீமுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தேவையில்லாம பேசக்கூடிய ஒரு ஆளுன்னு. பட் டிஆர்பிக்காக இப்போ நான் போட்டா கொஞ்சம் பேர் பார்ப்பாங்கிறதுக்காக போட்டுட்டு இப்போ அது இங்க வந்து முடிஞ்சிருக்காது. ஓகே, பெண்கள் மீது கை வைப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? அண்ட் இதுல மெயின் கன்சர்ன் வந்து எனக்கு என்னன்னா, அவர் சொல்றாருல, எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எனக்கு இத்தனை பேர் மெசேஜ் அனுப்புறாங்க, இத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க, இத்தனை பேர் எனக்கு இது பண்றாங்க, ரீஸ்டோரியா ரீபோஸ்டோ, இந்த மாதிரிலாம் அவர் நிறைய சொல்றாரு தெரியுமா. அதெல்லாம் நிஜமாலேயே உண்மைதான். ஆனா அவங்க எல்லாம் அவரை கலாய்க்கிறதுக்காக பண்றாங்க, சர்க்காஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவர் சீரியஸா எடுத்துட்டு இருக்காரு. கமெண்ட் சும்மா ஒரு, நீங்களே ஏதாவது ஒரு வீடியோல இருக்க கமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அண்ணா சூப்பர் மாஸ், நீங்க தான் அடுத்த எம்ஜிஆர், நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், உங்களுக்காக தான் சினிமா துறையே காத்திருக்கு. இந்த அக்கௌண்ட்குள்ளாம் போய் பார்த்து, ஒரு சில அக்கௌண்ட்டுக்குள்ளாம் போய் பார்த்தா அவங்கெல்லாம் காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்க, அவங்கெல்லாம் கலாய்க்கிறதுக்காகவும், இல்லைன்னா அந்த இது வீடியோல வந்து ஃப்ரெண்டை டேக் பண்ணி ஃப்ரெண்டை கலாய்க்கிறதுக்காகவும் இவரோட ப்ரொஃபைல்ல இருக்க வீடியோஸை ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிறாங்க, கலாய்க்கிறதுக்கான ஒரு மீடியமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து அந்த மனுஷன் வந்து சீரியஸா எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அத்தனை பேர் இது வேணாம், இது பண்ணா இரிட்டேட் ஆகும், பிக் பாஸ்லேயே அத்தனை வாட்டி அதெல்லாம் பண்ணான்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அவர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. இந்த ஆக்ட் பண்றது இரிட்டேட் ஆகுதுதான். ஓகே, சீரியஸா இப்போ எனக்கே பார்க்கும்போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, என்னோட சர்க்கிள்லயே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிடைக்காத வாய்ப்பு வந்து லூசுத்தனமா பண்ற ஒருத்தனுக்கு கிடைக்கும் போது அஃப்கோர்ஸ் எனக்கு இரிட்டேட் ஆச்சு. ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போதோ, இல்லை ஒரு சில அவர் வந்து படம் முடிச்சுட்டு வெளியே இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல, இந்த பப்ளிக் ஒப்பீனியன் கேட்பாங்கல்ல, படம் எப்படி இருந்துச்சுன்னு, இந்த மாதிரி இதில் நடிச்சு காட்டும் போது அது பண்ணும்போது எனக்கு இரிட்டேஷன் நல்லாவே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வந்துட்டாரு. பிக் பாஸ்ல உங்களுக்கே தெரியும் ரொம்ப கேவலமா போயிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ்ல அவர் நடிக்கிறது ஒரு சைட் பார்ட்டா வச்சுக்கிட்டா கூட அதை கூட ஃபைன்னு நம்மளால விட்டுற முடியும். ஓகே, பட் அவரோட ஆக்ஷன்ஸோ, அவர் பேசுற விதமோ, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கேவலமா ரொம்ப தப்பா இருக்கு. அதை நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அப்பயுமே அவர் கேட்க மாட்டாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் வெளியே வர மாட்டாரு. இதுதான் கரெக்ட் நினைச்சுக்கிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவர். ஓகே, அதோட வெளிப்பாடு தான் இது. அவர் பிக் பாஸ்லயே பெண்கள் கிட்ட ரொம்ப தப்பா பேசின ஒரு ஆள் தான். ஸோ இதை பண்ணியிருப்பாரா இல்லையாங்கிறதுலாம் ஆப்வியஸ்லி அந்த மனுஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஓகே, பட் ஆனால் நம்ம அங்க இருந்து பார்க்கல. ஸோ நமக்கு டைரக்டா தெரியாது அங்க என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு நமக்கு தெரியாது. ஓகே, அண்ட் இந்த மாதிரி அப்போதான் வந்து இந்த ப்ரோவோக் சேனல் பேரே சூப்பரா இருந்துச்சு. ப்ரோவோக் டிவின்னு ஒரு சேனல்ல வந்து இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. இரும்பு கம்பியால தாக்குனாரு. அவங்களாம் நல்லவன் எனக்கே சொல்லியிருக்காங்க. அவங்க நிஷா அக்கா வந்து நான் ரொம்ப நல்லவன் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்கெல்லாம் இப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை, ஆதாரம் தான் காட்டுன்னு அத்தனை வாட்டி பேசுவார் அவரு.
ஆங்கர் கூட ஒரு செகண்ட் யோசிப்பாரு, அந்த ஒரு ஆர்டிஸ்ட பத்தி யோசிப்பாரு. அது வரைக்குமே பேர் யாருக்குமே தெரியல அவ்வளவா. ஓகே, ஆங்கர் கூட யோசிப்பாரு. ஓகே, உங்களோட கன்சர்ன் எல்லாம் நம்ம எப்படி சொல்றதுன்னு. தப்பு பண்ண திவாகர் ஆப்போசிட் உட்காந்து முடிஞ்சா காட்டு, நீ காட்டு, ப்ரூஃப் இருந்தா காட்டுன்ற பட்சத்தில் அவர் யோசிச்சு சரி பரவாயில்ல கேட்டுருவோம், அந்த மனுஷனுக்கு தெரியட்டும் என்ன அவர் பண்ணது தப்புன்னு பூரிட்டோம். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இன்டர்வியூ பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் இந்த பார்ட் அவர் சொன்ன இந்த பேசின விஷயத்த மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் என்னை எப்படி அடிச்சாங்க, என்னை எப்படி திட்டினாங்க, என்னை எப்படி பண்ணாங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தார் அவ்வளவு நேரமா. பட் அந்த அவர் சொன்ன வார்த்தையை ஆங்கர் வந்து அத்தனை வாட்டி பேச ட்ரை பண்ணி அந்த பாயிண்ட் இழுத்துட்டு ட்ரை பண்ணி இருங்க அது முடிஞ்ச கதை இல்ல, அதுக்கு வரேன், அதுக்கு நான் சொல்லியே முடிக்கலன்னு. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பெண் மீது மேல நீ கை போட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் சொன்னோம். இந்த விஷயத்த வச்சுதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஓகே, அவர் அடிச்சாருன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வரேன் நானு. அவர் இந்த மாதிரி அடிச்சாங்க, எத்தனை பேர் மிரட்டாங்க, எத்தனை பேர் வெளியே துரத்துனாங்கலாம் சொல்றாரு அவரு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தப்பா பேசணும், நிஷாக்கா கிட்ட தப்பா பேசினதுக்கு அப்புறமா தான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அவர் இதை விட்டுட்டு இதை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கவே ஆங்கரும் மல்டிபிள் டைம்ஸ் அதை திருப்பி எடுத்துட்டு வர முயற்சி பண்ணிட்டே இருந்தாலும், அந்த பாயிண்ட் நீங்க ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்க முயற்சி பண்ணிட்டே இருந்தாலுமே அவர் இருங்க நான் சொல்லி முடிக்கல, இருங்க சொல்லி முடிக்கல, அவர் இதை பத்தியே பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே ப்ரூஃப் இருந்தா காட்டுன்னு சொல்லவே அந்த ஆங்கருக்கும் சரி ஓகே அவரு ஆனா யோசிச்சாரு அந்த மனுஷன் கூட. ஓகே நமக்கு வந்து அந்த அக்கா கிட்ட பெர்மிஷன் வாங்க அப்படி காட்டுன்னு ஒரு செகண்ட் கூட ஒரு யோசிச்சிருப்பாரு. ஆனாலும் தப்பெல்லாம் பண்ணிட்டு எதிர்க்க உட்காந்து முடிஞ்சா நீ காட்டுறா, ப்ரூஃப் இருந்தா காட்டுறா, ப்ரூஃப் எல்லாம் பேசணும்னு சொல்லவே ஆங்கர் எடுத்து போனை எடுத்து ஓப்பன் தான் பண்ணியிருப்பாரு. ஓகே, அந்த அதை யார் பேசினா என்ன பேசினாங்கிறது அப்போ வரைக்கும் எனக்குமே தெரியாது, நானுமே பார்க்கலாம். இன்டர்வியூ பார்த்தேன், ஃபோன் ஓப்பன் பண்ண உடனே அந்த மனுஷன் மூஞ்சி அப்படியே மாறிடுச்சு. சரி ஓகே, வேற வழியே இல்லை, காட்டிதான். தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல 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 ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. அப்படியே மாறிடுச்சு. அவ்வளவு நேரமா கொஞ்சம் நடுவில் ஃபேக் ஸ்மைல் ஒன்று பண்ணுவாரு, அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே இருக்கிற மனுஷன் அப்படியே மூஞ்சி மறைச்சு டக்குன்னு பேக் எடுத்துன்னு கிளம்ப போறாரு. இட்ஸ் ஃபைன், பேக் எடுத்துட்டு கிளம்பி போகலாம். அந்த கேமராவை பிடிச்சி வளைச்சி அதை உடைச்சி அதுல ஏதோ பார்ட்ஸ், அது வந்து லென்ஸ் கவர்ன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, அதெல்லாம் கீழே விழுந்துச்சு. அந்த மவுண்ட்ல இருந்து கேமராவே பிரிச்சு இந்த கேமராவை கீழே இருக்க அந்த பாட்டம் வளைஞ்சி வெளியே வந்திருக்கும். அப்புறம் இந்த டிஸ்பிளேவை உடைச்சிருப்பாரு. இவ்வளோ பண்ணணுமா? இவ்வளோ பண்ணப்போ கூட எனக்கு வந்து ரொம்ப கேவலமா சீன் தான். அந்த ஆளுநாடு அப்படி பண்றான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது லைவா அவங்க அப்படியே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, உடனே கேமரா ஆன் பண்ணிட்டு என்ன எல்லாம் போட்டு அடிக்கிறாங்கன்னு சொன்னான். அப்போதான் எனக்கு ரொம்ப பெரிய டவுட் வந்துச்சு, அப்போ நிஜமாலே அவனை இங்க அடிச்சுதான் இருப்பாங்களா? அதாவது ஷோல அடிச்சாங்கன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். நிஜமாலே ஷோல அப்ப அடிச்சிருக்க மாட்டாங்களோ? ஏன்னா இங்கேயே அடிக்கல, இவ்வளவு லைவ் இந்த சென்ஸ் அந்த ஒரு கட் பண்ணாத ஒரு ஃபுட்டேஜ் அப்படியே கிளீனா போய்கிட்டு இருக்கும் போதே கேமரா ஆன் பண்ணிட்டு அடிச்சுட்டாங்கன்னு சொல்றான். அப்போ ஷோலையும் அடிச்சுட்டாங்கன்னு சொல்றான். இது எப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு இந்த மாதிரி கேவலமா பேசினா யாரா இருந்தாலும் போட்டு அடிப்பாங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அந்த டிவி ஷோல அடிக்கவே இல்லைன்ற போதே அவர் கேமரா ஆன் பண்ணிட்டு எல்லாம் அடிக்கிறாங்கன்னு சொன்னவர் அங்கேயுமே போய் தான் சொல்லியிருப்பாருன்ற ஒரு டவுட் அதுக்கப்புறம் எனக்கு வந்துச்சு. கானா வினோத் நம்மளை ட்ரிகர் பண்ணி கானா வினோத், புகழ், மாக்காப்பா ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து என்னை தாக்கி அடிதடியில் ஈடுபட்டாங்க. அண்ட் த கன்க்ளூஷன் வந்து இப்போ இதுக்கெல்லாம் காரணம், மேஜரான காரணம் என்னன்னா, இப்போ நானுமே நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், ஒத்துக்கணும். நான் ஸ்டார்டிங் ஆஃப் த அவரோட வீடியோ ஸ்டார்டிங் ஒரு 2 இயர்ஸ் பேக்லாம் அவரோட வீடியோலாம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதுதான் தப்போன்னு தோணுது எனக்கு. ஓகே, நம்ம எல்லாம் தான் இது இந்த அளவுக்கு முத்தி போறதுக்கான காரணம் நம்மளும் தான் தோணுது எனக்கு. நீ தப்பானவன் தான். இப்போ திடீர்னு நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அந்த ஆள் எப்படி, அந்த ஆளோட பர்சனல் கேரக்டர் என்ன நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, இது ஃபைன். ஓகே, பட் ஒரு கட்டத்துக்கு மேல அது பிரேக் ஆகுது தெரியுமா? நம்ம ஒன்று நினைச்சு சப்போர்ட் பண்ணியிருப்போம் ஒருத்தருக்கு, அவர் ரொம்ப கேவலமான ஒரு பர்சன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சப்போர்ட்டோ அந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் ட்ராப் ஆகணும், கண்டிப்பா ஆகணும். அந்த சப்போர்ட் இன்ட்ராக்ஷன் ட்ராப் ஆனாதான் ஆப்போனன்ட்ல இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவருக்கு ஒரு பயம் வரும். ஓகே, ஐயோ நிஜமாலே தப்பு தான் போல, இத்தனை பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, இத்தனை பேர் வீடியோ பார்க்க மாட்டாங்க. ரீல் வந்தோடனே நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா ரீல் வியூஸ் போகாது, வியூஸ் கிடைக்காது அதுக்கெல்லாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்பத்துல இருந்து இட்ஸ் குட் டைம்.
ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இருக்க கிரியேட்டர்ஸையோ இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சில பேர்லாம் ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு ரொம்ப நல்லாவே இருக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றதும் நம்ம கையில தான் இருக்கு. பெண்கள் மீது கை வைப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? மேஜரான ஒரு பவர் வந்து ஆடியன்ஸ் கையில இருக்கும் போது தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சரி ஓகே இந்த ஆட் பண்ணலாமா, இது ஓகே இதை பத்தி பேசலாமா, இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணதே இல்லையே, இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம ரிவ்யூ போடலாமான்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு ரம்மி ஆடோ இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு ஷாம்பு ஆடோ வரும்போது நம்ம யூஸ் பண்ணதே பார்த்ததுல இது என்னன்னே தெரியல, இதை பற்றி போட வேணாம், வெறும் காசுக்காக போட்டோம்னா நம்மளோட ஃபாலோவர்ஸோ வியூஸோ இது எல்லாமே கம்மியாயிடும். ஸோ சேனலுக்கு growth இருக்காது. அதனால ஒரு பயம் இருக்கும். திஸ் இஸ் அ குட் டைம் டு அன்ஃபாலோ கிரியேட்டர்ஸ் ஹூ doesn't value the audience. ஓகே, ப்ரோ சேனல் they did a good job. அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் காட்ட முயற்சி பண்ணா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே, அந்த கேமரா வேற ஒரு 3 lakhs அந்த கேமரா வேற, இவர் தருவாரா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இவர் தரமாட்டாரு, என்ன இந்த மாதிரி கூட்டு வந்தாங்க நடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே, ஆனா அந்த கட் பண்ணாத ஒரு லைவ் ஃபுட்டேஜ் அங்கே இருக்கிறதால மேபி தட் இஸ் அ பாசிபிலிட்டி இவர் மேலே திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணி எதனா பேச முடியும். ஓகே, இந்த மாதிரி கேவலமா பண்றவனுக்கு பயம் இருக்கணும். பயம் இருந்தாதான் அடுத்த வாட்டி பண்ணும்போது யோசிச்சு அவனுக்கு இன்டர்னலாவே அந்த கேவலமான புத்தி தான் இருந்தாலுமே வெளியே காட்டும் போது வெளியே பிரசன்ட் பண்ணும் போது அவனை இன்னும் குட் வே பிரசன்ட் பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். ஓகே, அது எத்தனை நஷ்டம் பண்ணும் உன்ன தேண்டிரா